ஒரு பிளவுஸ் பிட்ல நம்ம அளவு பிளவுஸை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணும்போது எதனால இந்த ஐப்பட்டி பக்கம் மார்க் பண்ணாம இந்த ஊக்பட்டி பக்கம் மார்க் பண்ணுறது தெரியுங்களா? எதனாலனா இந்த இடம் வந்து ஐ எங்க கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. அப்போ இதுக்கும் இருக்கிற அளவு வந்து 3/4 இன்ச்ல இருந்து 1 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போ நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணும்போது இந்த பக்கத்தை நீங்கள் மார்க் பண்ணீங்கன்னா ஒரு சிலர் வந்து 1/2 இன்ச் விட்டுருப்பாங்க, ஒரு சிலர் 3/4 இன்ச் விட்டுருப்பாங்க. நீங்கள் அதையே சேர்த்து மார்க் பண்ணும்போது ஃப்ரண்ட் பார்ட் பக்கம் வந்து உங்களுக்கு தப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுவே இந்த ஊக்பட்டி பக்கம் நீங்கள் மார்க் பண்ணீங்கன்னா இந்த ஊக் தச்சதுக்கு அப்புறமா இந்த இடம் வந்து நம்மளுக்கு எந்த இடமும் இருக்காது. அப்போ நீங்கள் இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரண்ட்ல வச்சு மார்க் பண்ணும்போது இந்த ஊக்பட்டியை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து மார்க் பண்ணிட்டு நீங்கள் ஊக்பட்டி அண்ட் ஐப்பட்டி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சில் தைக்கிறீங்களோ இல்லை 1/4 இன்ச்சில் தைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் தையலுக்கான அளவாக மார்க் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் இந்த பக்கம் எடுக்கும்போது தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக அதே அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரும். ஒரு சிலர் வந்து ரைட் சைட் பக்கம் ஊக்பட்டி வைப்பாங்க, ஒரு சிலர் வந்து லெஃப்ட் சைட் பக்கம் ஊக்பட்டி வைப்பாங்க. உங்களோட அளவு பிளவுஸ்ல எந்த சைடு வந்து ஊக்பட்டி இருக்கோ அந்த சைடு வச்சு தான் நீங்க மார்க் பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.